நான் இதுல from Handle Learning. டீம் மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி நாள அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நமக்கு 6ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண இந்த ப்ராசஸ் வந்து நமக்கு என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து ஒரு 5 நாள் நம்ம இன்னும் டைம் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது இன்னும் ஒரு 5 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி 25ஆம் தேதி வரை நமக்கு டைம் இருக்கு. அப்ப இன்னும் நிறைய பேர் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே. நிறைய பேர் கவர்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் அப்ளை பண்ணிருப்பீங்க. சோ மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணலாமா வேண்டாமா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு இருந்திருப்பீங்க. சோ பார்டர் லைன்ல இருக்கிறவங்க சோ மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல கண்டிப்பா பார்க்கதான் போறோம். சோ அப்படி இருக்கும்போது நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சீங்க அப்படின்னா இந்த 5 நாள்ல டிசைட் பண்ணிட்டு அதுக்கும் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். சோ கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணிருங்க. அண்ட் அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஓகே அப்படின்னா அதையும் அப்ளை பண்ணி சேஃபர் சைட்ல இருந்துக்கலாம். சரி, அப்ப எப்படி அப்ளை பண்றது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது, ஃப்ரெஷ்ஷா யாராச்சும் அப்ளை பண்றீங்கன்னா இன்னும் குயிக்கா அதுக்கான டீடைல்ஸ் எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கலாம். சோ நம்மளோட TN medicalselection.net அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வெப்சைட் ஓபன் ஆகும். சோ இந்த பேஜுக்கு வந்தோடனே நீங்க UG கோர்சஸ் கிளிக் பண்ணுங்க. MBBS அண்ட் BDS இருக்கும். சோ இப்போ இங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ வந்து அந்த நோட்டிபிகேஷன் கடைசி நாளுக்கான ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. அண்ட் அது போக வந்து ஒவ்வொரு தடவையும் ஆக்சுவலி வந்துட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான ஒரு தனி டீடைல்ஸ், கவர்மெண்ட் கோட்டாக்கான ஒரு தனி டீடைல்ஸ் எல்லாமே நோட்டிபிகேஷன்ஸா நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் MBBS ஆர் BDS கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா இன்க்ளூடிங் தி மைனாரிட்டி NRI கோட்டா கொடுத்திருக்காங்க. அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்திருக்கும். சோ நிறைய பேர் நீங்க வந்துட்டு கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஓகே. சோ உங்க மார்க் பார்டர் லைன்ல இருக்கு அண்ட் யூ ஆர் எலிஜிபிள் டு பே அப்படிங்கும் போது நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் அப்ளை பண்ணி ஒரு சேஃபர் சைட்ல இருந்துக்கலாம். ஓகே. அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங்க பத்தியும் நிறைய பேருக்கு இன்னும் நிறைய டவுட்ஸ் இருக்கு. அதையுமே வந்து அப்கமிங் வீடியோஸ்ல கிளியரா எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும், சோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் காலேஜஸ் என்ன, இல்ல உங்களோட விருப்பத்துக்கு நீங்க எந்த மாதிரி காலேஜஸ் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதை கிளியரா நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். சோ அப்ப நீங்க இங்க ஜஸ்ட் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் எல்லாமே ஓபன் ஆகும். சோ கடைசி நாள் நமக்கு இங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இங்க பிளிங்க் ஆகுது இல்லையா, சோ அதை நீங்க கிளிக் பண்ணணும். சோ அப்ப நமக்கு இது மாதிரி ஒரு கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. சோ இத குயிக்கா பார்க்கலாம். சோ கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வெஸ்டட் டு read the prospectus carefully. So eligibility எல்லாத்தையுமே கரெக்டா ஃபில் பண்ணணும். அண்ட் என்னெல்லாம் தேவை அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வேணும், அதுக்கான சைஸும் கொடுத்திருக்காங்க. அண்ட் நம்மளோட சிக்னேச்சர் அண்ட் நமக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கறது நான் உங்களுக்கு இப்போ அப்டேட் பண்ணிடுறேன். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு நமக்கு இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் இப்போ நம்ம யூஸ் பண்றதா இருக்கணும். ஸோ நீங்க கரண்டா யூஸ் பண்றது அண்ட் அவங்க என்ன ஒரு நோட்டிபிகேஷன் நம்ம மெயிலுக்கோ இல்ல ஃபோன் நம்பருக்கோ அனுப்பிச்சாலும் அது நமக்கு ரீச்சபிள் சோர்ஸ்ல இருக்கணும். ஸோ ரீசார்ஜ் பண்ணணும் அண்ட் புது மெயில் ஐடி யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதை கரெக்டா ப்ராசஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ மொபைல் நம்பர் கண்டிப்பா ஆக்டிவா இருக்கணும். எடிட் அண்ட் சேவ் பட்டன்ஸ் டு மேக் சேஞ்சஸ். நீங்க என்ன சேஞ்சஸ்லாம் பண்ணுவோம் அதை கரெக்டா எடிட் பண்ணி நீங்க சேஞ்சஸும் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலா நியூ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கிரெடிட்டட் லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை வந்து வச்சு நம்ம எப்போ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோம், ஸோ டீடைல்ஸ் ஏதாச்சும் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அந்த ஐடியை வச்சு நம்ம லாகின் பண்ணிக்கலாம். அண்ட் எல்லா டீடைல்ஸுமே கரெக்டா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒரு தடவைக்கு 4 தடவை செக் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. பிகாஸ் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, 25ஆம் தேதியை தாண்டிடுச்சு அப்படின்னா யாருனாலையும் திரும்ப புதுசா அப்ளை பண்ண விட மாட்டாங்க. கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் இப்போ நமக்கு இன்னும் ஒரு 5 நாள் டைம் இருக்கனால நீங்க கிளியர் கட்டா யோசிச்சு அப்ளை பண்ணோம் அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு பண்ணுங்க. ஸோ எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். புது ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஒன்ஸ் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் அலோவ் பண்ண மாட்டாங்க. கடந்த ஒரு 2-3 வருஷமாவே இதுதான் ரூலா இருக்கு, அதை மறந்துடாதீங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் எப்படி பண்ணணும், ஸோ உங்களுக்கு அதை ஒரு ஸ்டெப்பான ஒரு ஃப்ளோ சார்ட்ல இப்ப காட்டுறேன், நீங்க அதையுமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி அடுத்த பேஜ் வந்துடும். சோ இங்க நீங்க உங்க டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து ஃபர்தர் ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். சோ இது வரலும் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருச்சு. சோ நான் இன்னும் உங்களுக்கு டீடைல்டு ஸ்டெப்ஸ் ஒரு ஃப்ளோ சார்ட்ல காமிக்கிறேன். இது கவர்மெண்ட் நமக்கு அபிஷியலா ரிலீஸ் பண்ண ஒரு சர்க்குலர். சோ இதுல வந்து ஸ்டெப்ஸ் எல்லாமே டீடைல்டா கிளியரா கொடுத்திருக்காங்க. இது ஆக்சுவலி 80 பேஜஸ் இருக்கக்கூடிய ஒரு PDF. இது வேணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்பும் நீங்க பண்ணலாம். சோ நம்மளோட 100 லேர்னிங்கோட நீட் ரிப்பீட்டர் பேட்சும் நம்ம ஸ்டார்ட் பண்றோம்ப்பா நெக்ஸ்ட் வீக்ல இருந்து. சோ நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2026க்கு சோ இந்த பேட்ச்ல ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான், கிட்டத்தட்ட ஒரு 30 பேரை மட்டும் தான் நம்ம எடுக்கவே போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம சோ நம்ம எல்லாருமே வந்து நீட் எக்ஸாம்ல மார்க் வாங்கல, சோ क्वेश्चन சால்வ் பண்ண முடியல அப்படிங்கிற சிச்சுவேஷன் வந்ததுக்கான ரீசன் மேபி நம்ம இன்னும் கொஞ்சம் அடிஷனலா क्वेश्चंस
ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம். கான்செப்ட் கிளியரா இருக்கு, ஃபார்முலாவும் தெரியுது, ஆனா மார்க் மட்டும் வர மாட்டேங்குதே அப்படிங்கிற பிரச்சனை நிறைய பேத்துக்கு இருக்கு. ஸோ இப்போ அதுக்கு நம்ம டெய்லியும் ஒரு 200 கொஸ்டின், ஸோ காலையில படிக்கக்கூடிய ஒவ்வொரு கான்செப்ட்டுக்கும் ஒரு 50 கொஸ்டின், அதுவும் டிஃப்ரெண்டான ஆங்கிலேஷன்ல இருக்கணும். இப்போ இந்த 2025ல கேட்ட பேப்பர் எப்படி இருந்துச்சோ அது மாதிரி புது பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அப்படிதான் நம்ம பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இதுல வந்து உங்களுக்கு புக்ஸும் கைட் புக்ஸா இருக்கட்டும் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு தேவையான MCQs எல்லாமே அப் டு டேட் கரண்ட்ல இருக்க மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வைக்க போறோம். ஸோ இதை பத்தின எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்க நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். 9487005944. ஸோ இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு, ஸோ ரிப்பீட் பண்ணலாமா வேண்டாமா, பார்டர் லைன் உங்க மார்க் இருக்கு, ஸோ ரிப்பீட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள்லாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். ஸோ ரிப்பீட் பேட்ச் நெக்ஸ்ட் வீக்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ யோசிக்காம யாரெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து ஒரு நீட் கிளியர் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸோட இருக்கீங்களோ டெஃபினட்டா நீங்க ரிப்பீட் பண்ணலாம். அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் நான் கீழே பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து நமக்கு கவர்மெண்ட் அஃபிஷியலா இப்ப கொடுத்தது. ஸோ லாஸ்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணாததுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க, இப்போ லாஸ்ட் டேட் நமக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க 26ஆம் தேதி. சோ இப்போ இங்க பாருங்க கிளியரா நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ எப்பயும் போல நீங்க என்ன பண்ணணும், tnmedicalselection.org அப்படின்னு போயிட்டு அப்ளை ஆன்லைன் ஃபார் MBBS BDS அப்படின்னு நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா செப்பரேட்டா உங்களுக்கு ஓப்பன் ஆச்சு. இப்போ நான் காமிச்ச மாதிரி கவர்மெண்ட் கோட்டாக்கு தனியா, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தனியா ஓப்பன் ஆச்சு. சோ நமக்கு தேவையான எல்லா காலம்ஸும் கிளியரா கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம அப்ளை பண்ணுமோ அதெல்லாம் ரெடியா எடுத்து வச்சுட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸும் ஐ ஷோ யூ டு யூ நோ. ஸோ ஃபீஸ்க்கு வந்தீங்க பாத்தீங்க அப்படின்னா 500 ரூபாய் நம்ம கட்டணும் ஆன்லைன்ல. ஸோ எக்ஸப்ஷன் வந்து SC ST கேண்டிடேட்ஸ்க்கு இருக்கு. ஸோ இப்போ கவர்மெண்ட் கோட்டா அண்ட் நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்றோம் அப்படின்னா 1000 ரூபாய் சார்ஜ். ஸோ அதுக்கு அடுத்த கேட்டகரி பாத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் எல்லாமே மெரிட் லிஸ்ட் எல்லாம் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு மெரிட் லிஸ்ட் வந்துடும். ஸோ அதுல 7.5 ரிசர்வேஷன்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியா ஒரு லிஸ்ட் வந்துடும். ஸோ கவர்மெண்ட் கோட்டாக்கான லிஸ்ட், இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டாக்கான லிஸ்ட் வரும். ஸ்பெஷல் கேட்டகரிஸ் ஸ்போர்ட்ஸ் அதே மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இதுல இருக்காங்க, அவங்களுக்கான ஒரு லிஸ்ட் தனியா வரப்போகுது. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான ஒரு லிஸ்ட் வரும். அதுக்கப்புறம் மைனாரிட்டி NRI லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தனித்தனியா வரும். சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சோ நமக்கு வந்த லிஸ்ட் படி, மெரிட் லிஸ்ட் படி நமக்கு எப்போ ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்க போகுது. சோ இது கம்ப்ளீட்டா ஆன்லைன் அப்படிங்கும் போது நமக்கு ஒரு டேட்டா வந்து அலோகேட் பண்ணி கொடுப்பாங்க. சோ அப்படி நமக்கு எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இன்னொரு ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். அது ஒரு நாட் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. சோ அது வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கா இருந்தா 1000 ரூபாய், ஓகேவா. அண்ட் அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாவா இருந்தா, சரி கவர்மெண்ட் கோட்டாக்கு 500 ரூபாய், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 1000 ரூபாய் நம்ம கட்டணும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் சீட்ஸ் எல்லாம் அலோகேட் பண்றதுக்கு முன்னாடி கவுன்சிலிங் ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் கொடுக்கணும். காலேஜ் எல்லாம் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க கவர்மெண்ட் கோட்டாவை சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நமக்கு செக்யூரிட்டி டெபாசிட் வந்து 30,000 ரூபாய். அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 1 lakh rupees நம்ம பே பண்ணும். சோ வந்துட்டு இது எப்ப தருவாங்க அப்படின்னா ஆக்சுவலி இது ஒரு ரீஃபண்டபிள் ஒரு அமௌண்ட் தான். அண்ட் அடுத்த ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா நீங்க அந்த நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்றோம் இல்லையா, சாய்ஸ் ஃபில்லிங்ல ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இன்னுமே நமக்கு இருக்கு. சோ எத்தனை காலேஜஸ் ஃபில் பண்றது, என்ன ஆர்டர்ல ஃபில் பண்றது, சோ நாமளே முடிவு பண்ணக்கூடாது நமக்கு வந்து இந்த மார்க்குக்கு இந்த காலேஜ் கிடைக்காது அப்படிங்கிற யோசனை உங்களுக்குள்ள வரவே கூடாது. பிகாஸ் இது மேனுவலா பண்ணக்கூடியதே கிடையாது, மிஷின் தான் எடுத்துக்கும். இப்ப நான் வந்து என் மார்க்குக்கு MMC கிடைக்குமான்னு தெரியல, சோ அதனால நான் எடுக்கல அப்படின்னு விடக்கூடாது. சோ கிடைக்குதோ கிடைக்கலையோ என்னோட டாப் ப்ரையாரிட்டியில நான் MMC வைக்கிறேன், அப்புறம் ஸ்டான்லி வைக்கிறேன், சோ அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் வைக்கிறேன். சோ சீட் இல்லாத பட்சத்துல அது ரிஜெக்ட் ஆகி நமக்கு கொடுக்கும். சோ இப்போ சாய்ஸ் ஃபில்லிங்ல உங்களுக்கு தேவையான அத்தனை காலேஜும் நீங்க உங்க லிஸ்ட்ல நீங்க பண்ணும். சோ அதுக்கு நீங்க கண்டிப்பா என்ன பண்ணும், உங்க லிஸ்ட் மை லிஸ்ட் அப்படிங்கிறது ஒண்ணு நீங்க ரெடி பண்ணும். சோ எனக்கு எந்தெந்த காலேஜஸ் எல்லாம் டாப் ப்ரையாரிட்டி, சோ அதுவுமே எனக்கு இன்னும் தெரியல. தமிழ்நாட்டுல வந்து எந்த கவர்மெண்ட் காலேஜ் வந்து டாப் மோஸ்ட், எது பெஸ்ட்டோ அங்க நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அது பத்தின சந்தேகம் இருக்குனாலும் நான் கொடுத்த நம்பருக்கு நீங்க கண்டிப்பா மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பாருங்க கேண்டிடேட் சாய்ஸஸ் படி சீட் நமக்கு அதை பேஸ் பண்ணி தான் அலோகேட் ஆகும். சோ நீங்களா முடிவு பண்ணி எந்த ஒரு சாய்ஸ் ஃபில்லிங்கும் பண்ணக்கூடாது. சோ எனக்கு வந்து MMC கிடைக்குதோ கிடைக்கல, எனக்கு அது ஆசை அப்படின்னா நீங்க அதை ஃபில் பண்ணி வைங்க, தப்பே கிடையாது, ஓகேவா. சோ allocated candidates can make the payment of tuition fees as per the fixation. சோ கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சீட்ஸ், சோ நீங்க என்ன சீட் எடுக்கிறீங்க, கவர்மெண்ட் கோட்டா ஒரு பிரைவேட் காலேஜ் எடுக்கிறீங்க, இல்ல கவர்மெண்ட் கோட்டாலேயே சீட் கிடைச்சிருக்கு, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கு, இல்ல நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ அந்த சீட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். சோ ஃபைனலி இதுதான் நம்மளோட ஒரு ஃபுல் ஸ்டெப் ப்ராசஸ். இதுதான் 1 by 1 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம கரெக்டா எங்க வந்து நிக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறோம். சோ இப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை, புதுசா அப்ளை பண்றீங்கன்னா அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ நமக்கு தேவையான UG அட்மிட் கார்டு, ஸ்கோர் கார்டு ஆகட்டும், 10th மார்க் ஷீட், 11th மார்க் ஷீட், ஓகேவா. அதே மாதிரி 12th மார்க் ஷீட், TC அண்ட் சர்டிபிகேட் ஆஃப் ப்ரூஃப். சோ நம்ம 6th இருந்து 12th வரல படிச்சோம், இதெல்லாம் நமக்கு ஸ்கூல்ல கொடுப்பாங்க. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு கீழே வந்தீங்கன்னா NRI சீட்டுக்கு அப்ளை பண்றவங்களுக்கு அண்ட் ஓவர்சீஸ்ல இருந்து வரவங்களுக்கு அதுக்கு தகுந்த சர்டிபிகேட்ஸும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுமாறு அப்ளை பண்ணணும். ஸோ பை நோ இது எல்லாமே நீங்க எடுத்து வச்சிருப்பீங்க. எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட்டா இருக்கட்டும், கோர்ட் ஆர்டர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் நீங்க ஏதாச்சும் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதையுமே நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி
இன்னும் ஒரு சில செட் ஆஃப் டீடைல்ஸ் நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ நம்மளோட பேரு, நம்ம பேரண்ட் நேம், ஸோ நம்மளோட பெர்மனன்ட் அட்ரஸ் எல்லாம் கம்யூனிகேஷன், வீட்டுக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு கொரியர் பண்றாங்க அப்படின்னா அதுக்கும் கரெக்டா நீங்க இப்ப இருக்கக்கூடிய அட்ரஸை கொடுங்க. டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், நேஷனாலிட்டி, ரிலிஜியன், கம்யூனிட்டி, காஸ்ட், அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட டீடைல்ஸ், ஆதார் நம்பர், ஸோ ஸ்டேட் என்ன, எங்க நம்ம ஸ்கூலிங் முடிச்சிருக்கோம், ஸோ நீட்டோட ரோல் நம்பர், ரெஜிஸ்டர் நம்பர், இது எல்லாமே கொடுக்கணும். மார்க் டீடைல்ஸ், மதர் டங், ஓகே, என்ன மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்க சூஸ் பண்ணீங்க, பேரண்டோட ஆக்குபேஷன் என்ன, ஸோ ஆனுவல் இன்கம், இது எல்லாமே நம்ம கண்டிப்பா ரெடி பண்ணி வச்சிருக்கணும். ஸோ இது இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு காமிச்ச மாதிரி அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா ஃபில் பண்ணி யூ கேன் ப்ரொசீட். அண்ட் இப்போ திரும்பவும் சொன்ன மாதிரி நீங்க இந்த டீடைல்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கீங்க அப்படின்னா மித்தபடி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி யூ கேன் கான்டாக்ட் அஸ் அட் திஸ் நம்பர். ஸோ ரிப்பீட் பேட்ச் ஸ்டார்ட் பண்றதுனால ரிப்பீட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நீட் 2026 கான்ஃபிடென்ட்டா கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளோட அண்டர் லேர்னிங்கோட ஆஃப்லைன் பேட்சை நீங்க சூஸ் பண்ணலாம். ஸோ நம்மளோட ஆஃப்லைன் பேட்ச் கோயம்புத்தூர்ல இருக்கு. ஸோ வித் ஃபுல் செட் ஆஃப் டீம் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க இந்த பேட்சை சேரணும்னு நினைச்சீங்கன்னா இதுக்கான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை நான் கீழே பின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ டெஃபினெட்லி இஃப் யூ ஹேவ் எனி டவுட் நீங்க இந்த நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். மறக்காம அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் 26ஆம் தேதி தான். ஸோ அதுக்குள்ள அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு பண்ணும் அப்படின்னா கண்டிப்பா திரும்ப நீங்க அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் இந்த காலேஜஸ்க்குடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.